வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். இன்று கார்த்திகை 1ஆம் தேதி. கோவில்களில் மாலை அணிந்து விரதம் தொடங்கிய ஐயப்ப பக்தர்கள். பீகார் தேர்தல் வெற்றி புதுச்சேரியிலும் எதிரொலிக்கும், முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. புதுச்சேரி காவல் நிலையங்களில் பயன்படுத்திய இருசக்கர வாகனங்கள் ஓரங்கட்டப்பட்டு துருப்பிடித்து நிற்கும் அவலம். இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல். குடும்பத்துடன் பாய் தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் அருகே சமூக விரோதிகளின் புகலிடமான ரெடிமேடு சுரங்கப்பாதை சிலாப். அரியாங்குப்பம் ஐயப்பன் கோவிலில் கொட்டும் மழையில் நீண்ட வரிசையில் நின்று ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியை முன்னிட்டு கேரளாவில் உள்ள ஐயப்பன் தேவஸ்தானம் மண்டல பூஜைக்காக இன்று காலை சன்னிதான நடை திறக்கப்பட்டுள்ளது. மண்டல பூஜை விரதம் இருந்து மலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் இன்று காலை கொட்டும் மழையில் நீண்ட வரிசையில் நின்று ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் சரணம் முழங்க துளசி மற்றும் ருத்ராட்சை மாலை அணிந்து மண்டல பூஜை விரதத்தை தொடங்கினர். இதனை முன்னிட்டு புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் ஐயப்பன் திருக்கோவிலில் இன்று காலை 4 மணி அளவில் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் வெள்ளி கவசம் சாற்றி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி தொடங்கியது. சுமார் 4 மணி நேரமாக இடைவிடாது ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தியோடு மாலை அணிந்து கொண்டனர். இதில் அரியாங்குப்பம், தவளக்குப்பம் மற்றும் தமிழக பகுதியில் இருந்தும் 1000த்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் குருசாமி மாலை அணிந்து கொண்டனர். ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் அறங்காவலர் குழு, அரியாங்குப்பம் ஐயப்ப சேவா சங்கம், ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பீகார் வெற்றி மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் 2026இல் நிச்சயம் அந்த வெற்றி புதுச்சேரியில் எதிரொலிக்கும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், சட்டமன்றத்தில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் இந்த அரசு நிறைவேற்றும். குறிப்பாக மாணவர்களுக்கான அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும். கடந்த 2 ஆண்டுகளாக விடுபட்ட பள்ளி மாணவர்கள் உட்பட 15,700 மாணவர்களுக்கு 15 நாட்களுக்குள் வழங்கப்படும். பீகார் வெற்றி மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2026இல் நிச்சயம் அந்த வெற்றி புதுச்சேரியில் எதிரொலிக்கும். தற்போது வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் உள்ளோம். மற்றவற்றை தேர்தல் நேரங்களில் பார்க்கலாம். மாநில அந்தஸ்து கோரிக்கையை தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம். அமைச்சர் ஜான்குமாருக்கு விரைவில் இலாக்கா ஒதுக்கப்படும். பாஜகவுடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்று தெரிவித்தார். சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் உட்பட சிலர் கட்சி தொடங்க உள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ரங்கசாமி, யார் கட்சி துவங்கினாலும் வரவேற்போம். அவர்கள் எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் பணிகள் செய்யலாம். மற்றவற்றை மக்கள்தான் முடிவு செய்வர். அரசு மீது குற்றச்சாட்டு கூறுபவர்களுக்கு எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ அப்போது பதில் சொல்லுவேன். நேரம் சமயம் வரும்போது அவர்களுக்கு பதில் அளிக்கப்படும் என்றார். இலவச கோதுமை ஓரிரு வாரத்தில் கொடுக்கப்படும். மஞ்சள் அட்டை குடும்ப தலைவிக்கு வழங்கப்படுவதாக அறிவித்த ரூபாய் 1000 விரைவில் வழங்கப்படும் என்றார். 100 நாள் வேலை திட்ட பணிகளின் வேலை நாள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளது என்றார். போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்களுக்கான தேர்வு விரைவில் நடத்தப்படும். அரசின் காலி பணியிடங்கள் நியாயமான மற்றும் தகுதியின் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகிறது என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரி காவல் நிலையங்களில் பயன்படுத்தி ஓரங்கட்டப்பட்ட இருசக்கர வாகனங்கள் துருப்பிடித்து வீணாகி வருகிறது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் பயன்படுத்தி ஓரங்கட்டப்பட்ட இருசக்கர வாகனங்கள் கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளி வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இவை மழையிலும் வெயிலிலும் கிடந்து துருப்பிடித்து வீணாகி வருகிறது. இதை அதிகாரிகளின் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரியில் வீடுகளை இழந்து 8 மாதமாக சாலை ஓரம் வசித்து வரும் பொதுமக்கள் இலவச மனைப்பட்டா கேட்டு குடும்பத்தினரோடு பாய் தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது.
புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட செட்டிகுளம் பகுதியில் சாலை ஓரத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் அரியாங்குப்பத்தில் இருந்து வீராம்பட்டினம் வரை சாலை மேம்பாட்டு பணிக்காக சாலை ஓரம் வசித்து வந்தவர்களின் வீடுகள் ஜேசிபி மூலம் அகற்றப்பட்டது. வீடுகள் இடிக்கப்பட்டு 8 மாதங்கள் ஆகியும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படாததால் இடிக்கப்பட்ட இடத்திலேயே குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர். மேலும் காற்று மழை என்று கடுமையான சிரமத்திற்கு ஆளான அவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். ஆனால் இதுவரை அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டி குடும்பத்தினரோடு பாய் படுக்கை தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தலையில் அடித்து கொண்டு கதறி அழுததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் அருகே சுரங்கப்பாதைக்காக ரெடிமேடாக தயார் செய்து வைக்கப்பட்ட சிமெண்ட் ஸ்லாப்புகள் பல ஆண்டுகளாக போட்டு வைத்திருப்பதால் சமூக விரோதிகளின் கூடாரமாக தற்போது செயல்படுகிறது. புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் கட்டி 5 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட நிலையில் அந்த பகுதியில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கான சிமெண்ட் ஸ்லாப்புகள் தயார்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த திட்டம் கைவிடப்பட்டதால் தயார்படுத்தப்பட்ட சிமெண்ட் ஸ்லாப்புகள் தார் சாலைக்கும் ரயில்வே தண்டவாளத்திற்கும் இடையில் பல ஆண்டுகளாக கேட்பாரற்று கிடக்கிறது. இந்த ஸ்லாப்புகளை கிரேன் மூலம் தூக்கிச் செல்லக்கூடிய வசதிகள் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அதை வேறு இடங்களில் சுரங்கப்பாதை அமைக்க இவற்றை பயன்படுத்தலாம். இந்த சிமெண்ட் ஸ்லாப்புகள் சுரங்கப்பாதை போன்ற அமைப்பில் பல ஆண்டுகளாக அங்கேயே கிடப்பதால் அதற்குள் சென்று சமூக விரோதிகள் மது குடிப்பதற்கும் அசுத்தம் செய்வதற்கும் பயன்படுத்தி வருகின்றனர். அதிக அளவில் ரயில்கள், பேருந்துகள், கார்கள் வந்து செல்லும் பகுதியாக இருப்பதால் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் இதை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரியில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ ரூபாய் 1000ற்கு விற்பனை செய்யப்பட்டது. புதுச்சேரி நேருவீதி பெரிய மார்க்கெட்டில் வெளிமாநிலங்களில் இருந்தும் புதுவை சுற்றுவட்டார பகுதிகளில் விளைவிக்கப்படும் பூக்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. நாள்தோறும் பூக்களின் வரத்து தேவையை பொறுத்து விலை நிர்ணயம் செய்யப்படுவது வழக்கம். இந்த நிலையில் தற்போது வடகிழக்கு பருவமழை காரணமாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளது. இதனால் புதுவை நேரு வீதியில் உள்ள பெரிய மார்க்கெட்டில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதன்படி கடந்த வாரம் 1 கிலோ ரூபாய் 300க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகை விலை உயர்ந்து கிலோ ரூபாய் 1000ற்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் மற்ற பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் கனகாபுரம் ரூபாய் 1000, முல்லை 500, அரளி 800 ரூபாய், ரோஜா 200 ரூபாய், சாமந்தி 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து வரும் நாட்களில் பூக்கள் விலை இன்னும் உயர வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம், குறிச்சிக்குப்பம் ஆகிய பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் குடிசை வீடுகள் சேதம் அடைந்தது. இந்த தகவல் அறிந்த பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் இன்று அந்த பகுதிகளை நேரில் சென்று ஆய்வு செய்து ஏற்பட்டுள்ள சேதத்தை பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். மேலும் கடலோர பகுதியில் இருக்கும் மீனவ சொந்தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை நேரடியாக பார்வையிட்டு மீனவ மக்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் மற்றும் பாஜக செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் தொகுதி சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 2021-22 கல்வியாண்டில் மருத்துவம் மற்றும் செவிலியர் படிப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கான நிலுவையில் உள்ள 4ஆம் ஆண்டு தவணை நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்றது.
புதுச்சேரி அரசு உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் மூலம் புதுச்சேரியில் மருத்துவம், செவிலியர் மற்றும் தொழில்நுட்பம் பயிலும் மாணவர்களின் வளர்ச்சிக்காக பெருந்தலைவர் காமராஜர் நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 2021-22 கல்வியாண்டில் மருத்துவம் மற்றும் செவிலியர் படிப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கான நிலுவையில் உள்ள 4ஆம் ஆண்டு தவணை நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 134 மருத்துவ மாணவர்களுக்கு ரூபாய் 3,01,50,000 165 செவிலிய மாணவர்களுக்கு ரூபாய் 13,20,000 மொத்தம் ரூபாய் 3,14,70,000 மதிப்பிலான கல்வி நிதி உதவியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வளர்ச்சி ஆணையர் மற்றும் செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு, அரசு செயலர் முகமது அசன் அபித், உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா மற்றும் துறை அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு குழு மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட குழு சார்பில் கடந்த 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு மற்றும் வாய் ஆரோக்கிய முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு குழு மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட குழு சார்பில் கடந்த 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு மற்றும் வாய் ஆரோக்கிய முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு கிறிஸ்ட் கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் குமாரவேல் தலைமை தாங்கினார். கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் நிகழ்ச்சியில் சிறப்பு செய்தார். விழிப்புணர்வு மற்றும் முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக இந்திரா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், டென்டிஸ்ட்ரி பேராசிரியர் மற்றும் துறை தலைவராக பணியாற்றும் டாக்டர் எம் செந்தில் அவர்களும் அவருடன் பயிற்சி மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆய்வக உதவியாளர்கள் என 25 பேர் கொண்ட குழுவும் கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வும் பல் சார்ந்த சிகிச்சையையும் மேற்கொண்டனர். கல்லூரி மாணவ மாணவியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி முதல்வர் செய்திருந்தார். புதுச்சேரி எக்கோல் ஆங்கிலேஸ் அரசு ஆரம்ப பள்ளியில் தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக குழந்தைகள் தின விழா எக்கோல் ஆங்கிலேஸ் தமிழ்த்தென்றல் திருவிக முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி எக்கோல் ஆங்கிலேஸ் அரசு ஆரம்ப பள்ளியில் தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக குழந்தைகள் தின விழா எக்கோல் ஆங்கிலேஸ் தமிழ்த்தென்றல் திருவிக முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளும் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு சேவை திட்டமாக பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் தனியார் பள்ளிகளுக்கு நிகரான சாண்டெக்ஸ் காலணிகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஜனார்த்தனன் தலைமையிலும் சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் அருண் தீபாஞ்சான் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவக்குமார் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் மரி ஜோசப் ஆந்திரே கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பித்தார்கள். இறுதியில் சங்கத்தின் நிர்வாகிகள் துரை, பரமேஸ்வரன், பெருமாள், முருகன், திருமால், ரமேஷ், குமரேசன், வடிவேல், முரளி, சண்முகவேல் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் அப்துல் கரீம், சுந்தர், கண்ணன், செல்வராஜ், ராஜேஷ், பிரபாகரன்,
வேலு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள் இணைந்து செய்திருந்தனர். இவ்விழாவில் மாணவர்களின் பெற்றோர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பள்ளிகளுக்கு இடையேயான ஓவியப் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி தந்தை பெரியார் நகர் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பள்ளிகளுக்கு இடையேயான ஓவியப் போட்டி நடைபெற்றது. இதில் என் உலகம் என் வழி, என்னை நான் இருப்பது போலவே ஏற்றுக்கொள், தயவு செய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள் ஆகிய தலைப்புகளில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். மத்திய அரசின் ஓய்வு பெற்ற SISI துணை இயக்குனர் சுப்பிரமணியம், ஜிப்மர் பேராசிரியர் லதா சதுர்விதுலா ஆகியோர் ஓவியப் போட்டியை துவக்கி வைத்தனர். பள்ளியின் தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் தலைமை தாங்கினார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலும், 4 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலும், 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலும், 9 முதல் +2 வரையிலும் 4 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது. அதில் கேந்திர வித்யாலயா பள்ளி திவ்ய வர்ஷினி, கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளி தான்யா ஸ்ரீ, பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி சில்வியா, பெத்திசெமினார் பள்ளி பவின் ஆகியோர் முதல் பரிசு பெற்று வெற்றி பெற்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் கோப்பைகள், சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. புதுவை கடலில் நிறுவப்பட்ட அதிநவீன மிதவை கருவியை தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்தினர் வெளியே எடுத்து சீரமைத்தனர். மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய கடலூர் ஆராய்ச்சி மையம் கடல் நீரின் தன்மையை அறியும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி புதுவையில் கடல் நீரின் தன்மை அறிய அதிநவீன கருவிகள் பொருத்திய மிதவையை புதுவை துறைமுகத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த மிதவையில் உள்ள கருவி மூலம் புதுவை கடலோர பகுதி நீரின் தன்மையை கண்காணிக்கப்படும். இதனால் கடல் மாசுபடுவதற்கான காரணம், அதனை எவ்வாறு சரி செய்வது குறித்து தரவுகளை சேகரிக்க முடியும். மேலும் கடலோர சுற்றுலா வளர்ச்சி திட்டங்களுக்கு தகவல்களையும் பெற முடியும். இந்த மிதவை 3 மாதங்களுக்கு ஒருமுறை கடலிலிருந்து வெளியே எடுத்து அதில் நவீன கருவிகள் எப்படி உள்ளது என்று ஆய்வு செய்யப்படும். மிதவையில் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் அது சரி செய்யப்படும். அதன்படி தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய அதிகாரிகள் படகில் சென்று கடலில் நிறுவப்பட்ட மிதவையை எடுத்து கடற்கரைக்கு கொண்டு வந்தனர். மிதவைக்கு வர்ணம் அடித்து சேதமடைந்த பகுதியை சீரமைக்கப்பட்டு 2 தினங்களுக்கு பின்பு மீண்டும் கடலில் விடப்படும் என்று தெரிவித்தனர். புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் இயங்கி வரும் சர்வேஷ் சிட்ரான் கார் நிறுவனத்தில் சிட்ரான் C3 ஏர்கிராஸ் மற்றும் பசால்ட் X என்ற புதிய வகை கார் அறிமுக விழா நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் இயங்கி வரும் சர்வேஷ் சிட்ரான் கார் நிறுவனத்தில் சிட்ரான் C3 ஏர்கிராஸ் மற்றும் பசால்ட் X என்ற புதிய வகை கார் அறிமுக விழா நடைபெற்றது. பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த ஏர்கிராஸ் வாகனத்தின் ஆரம்ப விலை ரூபாய் 8.29 லட்சமாகும் மற்றும் பசால்ட் X ஆரம்ப விலை 7.95 லட்சமாகும். மேலும் இந்த வாகனத்தில் 6 ஏர்பேக்ஸ், 360 டிகிரி கேமரா, புஷ் சீட் பட்டன், க்ரூஸ் கண்ட்ரோல் மற்றும் புதிய வகை வசதிகளோடு குறைவான விலையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இவ்விழாவினை JK TVS உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் வாடிக்கையாளர் ரஞ்சித் ஆகியோர் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை சிறப்பித்தனர். மேலும் சிட்ரான் நிறுவனத்தின் மேலாளர் ஆதி மூலம் C3 ஏர்கிராஸ் வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். இன்று கார்த்திகை 1ஆம் தேதி கோவில்களில் மாலை அணிந்து விரதம் தொடங்கிய ஐயப்ப பக்தர்கள். பீகார் தேர்தல் வெற்றி புதுச்சேரியிலும் எதிரொலிக்கும், முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. புதுச்சேரி காவல் நிலையங்களில் பயன்படுத்திய இருசக்கர வாகனங்கள் ஓரங்கட்டப்பட்டு துருப்பிடித்து நிற்கும் அவலம். இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல். குடும்பத்துடன் பாய் தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் அருகே சமூக விரோதிகளின் புகலிடமான ரெடிமேடு சுரங்கப்பாதை சிலாப். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
வணக்கம்.